الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லவன், நித்திய ஜீவன், இணை துணையற்றவன், யாராலும் பெறப்படாதவன், யாரையும் பெற்றெடுக்காத வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி தூதர், சன்மார்க்க போதகர், ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய, வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை தவிர்ந்து வாழ வேண்டும், விலகி வாழ வேண்டும் என்று வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விலக்கி இருக்கிறானோ அனைத்து விடயங்களையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசிய செய்து கொள்கின்றேன். ஊசிக்கும் பி தக்வல்லாஹ் ஹைதுமா குந்தும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கண்ணியமான, சங்கையான, சிரேஷ்டமான ஒரு படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். மேலானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த மனிதர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ, உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலும் இந்த மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் அவனை சங்கைப்படுத்தியிருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், இந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலத்தாரை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். மேலானவர்களை, இந்த கண்ணியம் வெறுமினே உலகத்தோட மாத்திரம் முடியக்கூடிய கண்ணியம் அல்ல. உலகத்தில் எவ்வாறு அல்லாஹ் இந்த மனிதர்களை சங்கைப்படுத்தியிருக்கிறானோ, கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ, இதே போன்று இந்த மனிதர்களை, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலத்தார்களை அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலும் அனைத்து படைப்பினங்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். மேலான பெரியார சகோதரர்களே, கண்ணியம் என்பது
அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது, ஆக பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. மனிதனுடைய கவலையான விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மனிதன் தான் கண்ணியமானவன் என்பதை அவன் உணராமல் இந்த வஸ்துக்களின் பக்கம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பக்கம் இவைகள் தான் கண்ணியம் என்று அவைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்க மனிதன் உலகத்தை கண்ணியம் என்று கருதி உலகத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறான். உலகத்துடைய அந்த ஆசா பாசங்களின் பக்கம், உலகத்துடைய வஸ்துக்களின் பக்கம், உலகத்துடைய செல்வத்தின் பக்கம், உலகத்துடைய அந்தஸ்தின் பக்கம், உலகத்தில் இருக்கக்கூடிய படிப்புகள், அந்தஸ்துகள், பதவிகள் இவைகள் தான் கண்ணியமானது என்று இதன் பக்கம் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, தேவை என்று ஓடவில்லை, கண்ணியம் என்று பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான். இவைகள் தேவைகளாக உணர்த்தப்பட்டது, இவைகள் தேவைகளாக ஆக்கப்பட்டவை. ஆனால் மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இவைகளை கண்ணியம் என்று எப்பொழுது உணர ஆரம்பித்தானோ, அல்லாஹ் இந்த உலகத்தில் இவனுடைய சோதனை செய்யக்கூடிய கதவை திறந்து விட்டான், சோதனையுடைய தளத்தை ஆக்கிவிட்டான். மேலான பெரியார சகோதரர்களே, இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை எப்பொழுது ஒரு மனிதன் பாக்கியம் என்று உணர்கிறானோ அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி கொண்டே இருப்பான். மேலான பெரியார சகோதரர்களே, அவ்வாறு இந்த உலகத்தில் மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமைகளை கடமையாக ஆக்கியிருக்கிறான். சில கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக ஆக்கியிருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் அதனை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். உதாரணமாக தொழுகையாக இருக்கலாம், அனைவர்களும் நிறைவேற்ற வேண்டும். நோன்பாக இருக்கலாம், ரமலானுடைய காலத்தில் விதிவிலக்கானவர்களை தவிர அனைவர்களும் நோன்பை நோற்றே ஆக வேண்டும். மேலானவர்களே, அதில் இவர்கள் தான், அதில் ஆண்கள் தான், பெண்கள் தான் என்ற வித்தியாசம் கிடையாது. கடமைகள் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த கடமைகளை ஒரு அடியான் நிறைவேற்றுவதனூடாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ரிலாவையும் அடைகின்றானா, அல்லது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளை விட்டும் தூரமாக ஆகின்றானா? மேலானவர்களே, இமாமுனா இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே சொல்லுகிறார்கள், உலகத்தில் ஒரு மனிதன் கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றுகிறானாக இருந்தால் அவன் அல்லாஹுடைய தண்டனைகள், அல்லாஹுடைய அந்த நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான். ஆனால் அல்லாஹுடைய கபூலியத்தையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அடைவதை விட்டும் இவன் தூரமாகி கொண்டிருக்கிறான். கடமைகள் நிறைவேற்றப்பட்டால் தண்டனைகள் தூரமாக ஆகின்றது, கடமைகள் நிறைவேற்றப்பட்டால் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான். அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறதா இல்லையா என்றால், மேலானவர்களே, அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் அல்லாஹுடைய ரிலாவுக்கும் அல்லாஹுடைய கபூலியத்துக்கும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய கடமை இல்லாத இதர இபாதத்துகள், ஏனைய இபாதத்துகள். மேலானவர்களே, அந்தஸ்தில் உள்ளவர்களும் தொழுகை நிறைவேற்றலாம், படிப்பு இல்லாதவர்களும் தொழுகை நிறைவேற்றலாம், ஏழைகளும் தொழுகை நிறைவேற்றலாம், பணம் உள்ளவர்களும் தொழுகை நிறைவேற்றலாம். இந்த தொழுகையினூடாக அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது, தண்டனைகள் நீக்கப்படுகிறது. ஆனால் எதர இபாதத்துகள் இருக்கிறது, கடமை இல்லாத சுன்னாக்களை நிறைவேற்றுவதனூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமல்கள் எங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று எங்களுக்கு காண்பித்தார்களோ இந்த அமல்களை செய்வதனூடாக இந்த அடியான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று குறிப்பிடக்கூடிய அடிப்படை காரணம் என்ன? இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய கபூலியத்தை அடைந்து கொண்டார்கள். இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? வெறுமனே கடமைகளை மாத்திரம் அவர்கள் நிறைவேற்றவில்லை,
அவர்களிடத்திலே இருந்த பிரத்யோகமான, அவர்களிடத்திலே இருந்த விசேஷமான நல்லமல்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்லமல்களை எல்லாத்தையும் இந்த அடியார்களுக்கு காண்பித்தார்களோ அனைத்து நல்லமல்களையும் அணுவாக பின்பற்ற ஆரம்பித்தார்கள், அணுவாக பின்பற்றினார்கள். மேலானவர்களே, அந்த அமல்களின் ஊடாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள். மேலான பெரியார் சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அவ்வாறே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் அடையக்கூடிய சங்கையான ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு மாதம். மேலானவர்களே, இந்த மாதம் வெறுமினே தண்டனைகள் மாத்திரம் நீக்கப்படக்கூடிய மாதம் அல்ல, கடமைகள் மாத்திரம் நிறைவேற்றப்படக்கூடிய மாதம் அல்ல. இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? முஹர்ரம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய முதலாவது மாதம் என்பது இருக்கிறதே. மேலானவர்களே, அல்லாஹ் எப்பொழுது இந்த மாதத்தை இதை இஸ்லாத்துடைய முதலாவது மாதமாக ஆக்கினானோ அந்த சந்தர்ப்பத்திலிருந்து இன்று வரைக்கும் அது ஜாஹிலியா காலமாக இருக்கலாம், நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள காலமாக இருக்கலாம். மேலானவர்களே, அனைத்து நபிமார்களும் அனைத்து மனிதர்களும் கண்ணியப்படுத்திய ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குரிய சிறந்தொரு மாதம் மேலானவர்களே இந்த முஹர்ரம் மாதம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் என்னிடத்திலே ஒரு மாதத்தை பற்றி மிகவும் மிகவும் கூடுதலாக மிகவும் ஆர்வத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஆசை ஊட்டி கொண்டே இருந்தார்கள். நான் நினைத்தேன், நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்தை சொல்ல போகிறார்களா, ரமலானுடைய மாதத்தை தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்துடைய சிறப்புகள், அந்த மாதத்துடைய நோன்புகள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய மாதம் என்று அழகான முறையில் வர்ணித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதம் என்ன தெரியுமா? அதுதான் முஹர்ரம் மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலான பெரியார் சகோதரர்களே, சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த முஹர்ரம் என்பது நானும் நீங்களும் நினைப்பதை போன்று இது வெறுமினே இதர மாதங்களை போல உள்ள ஒரு மாதம் அல்ல. இந்த மாதம் வெறுமினே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு மாதம். அப்பொழுது கேட்கலாம், இதர மாதங்களில் பொருத்தம் கிடைக்காதா? சஃபருடைய மாதம், ரபியுனில் அவ்வல், ரபியுனில் ஆகிர், ஜுமாதல் ஊலா, இந்த மாதங்களில் ஒரு அமல் செய்வதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ரிலாவையும் அடைந்து கொள்ள முடியாதா? மேலானவர்களை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருத்தத்தை போன்று, அந்த சவாபுகளை போன்று, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கூலிகளை போன்று அடைந்து கொள்ள முடியாது. சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதத்தில் செய்யக்கூடிய சில ஆமால்கள் இருக்கிறதே, அந்த ஆமால்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான நன்மையை கூட எழுதுகிறான். இரட்டிப்பான நன்மைகள் எழுதப்படக்கூடிய ஒரு மாதம் என்பதாக வரலாற்றுடைய ஆசிரியர்கள் அவர்கள் தன்னுடைய கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். மேலான பெரியார் சகோதரர்களே, ஆக இந்த மாதத்தை நாங்கள் பெருமதியாக விளங்குவோம். இந்த மாதத்துடைய பெருமதியை நாங்கள் உணர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸியாம் பஅத ரமலான், ரமலான் மாதத்துக்கு பின்னால, ரமலானுடைய அந்த மாதத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு உன்னதமான ஒரு நோன்பு இருக்கிறதா? சொன்னார்கள், அதுதான் சியாமு ஷஹ்ரில்லாஹில் முஹர்ரம். அல்லாஹ் தன்னுடைய மாதம் என்று, அல்லாஹ் என்னுடைய மாதம் என்று எந்த மாதத்தை குறிப்பிடுகிறானோ, அல்லாஹ்வுடைய மாதம் என்று குறிப்பிடுகிறானோ, அந்த முஹர்ரம் மாதத்திலே ஒரு அடியான் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதை மேலானவர்களே, விசேஷம் என்ன தெரியுமா? ஆஷுராவுடைய நோன்பை நபி அவர்கள் கூலியை சொன்னார்கள்.
பிறை 10 பிடிக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நோக்கக்கூடிய அந்த நோன்புக்கு என்ன கூலி என்பதை நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். ஆனா முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய இந்த நோன்புக்கு என்ன கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூட சொன்னது கிடையாது. ஏன் சொல்லல? ஏன் அதுக்கு கூலி இல்லையா? மேலானவர்கள் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அதுக்குரிய கூலி அதுக்கு மட்டிடே கிடையாது. எவ்வளவு கூலி என்று தெரியாது, எத்தனை நன்மைகள் என்று தெரியாது. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த நோன்புதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம், இந்த நோன்புதான் அல்லாஹ்வுடைய ரிலா, இந்த நோன்புதான் அல்லாஹ்வுடைய கபூலியத். மேலான பெரியார சகோதரர்களே, அப்படியான கண்ணியமான ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து நாங்கள் நோன்பு நோட்பதை நாங்கள் வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் இருந்த ஜாஹிலியா காலத்து மக்களாக இருக்கலாம், இந்த காலம் இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் மேலானவர்களே யுத்தங்களை தடை செய்து விடுவார்கள், தன்னுடைய இபாதத்துகளில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். மேலானவர்களே, இவ்வாறு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. நேரம் இடம் கொடுக்கவில்லை என்பதனால் ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த மாதத்திலே ஒரு நாள் இருக்கிறது, ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் யார் நோன்பு நோக்கிறார்களோ அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கபலஹு, அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த நோன்பு நோக்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் யார் நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹ் அந்த நோன்பின் காரணமாக அவருடைய ஒரு வருடத்து பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். அதுதான் ஆஷுராவுடைய நோன்பாக இருக்கிறது. வரலாறு அனைவருக்கும் தெரியும். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த ஃபிரௌனுடைய அந்த வேதனையிலிருந்து, அந்த கொடுங்கோலிலிருந்து மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்ததனால், அந்த காலத்தில் இருந்தவர்கள் மூசாவுக்கு பாதுகாக்கப்பட்டதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இந்த நோன்பை நோட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பிஹி, அந்த நோன்பை நோட்பதற்கு நாங்க தான் தகுதி. சொல்லிவிட்டு சொன்னார்கள், லைன் அபகைது, நான் அடுத்த வருடம் இருப்பேனாக இருந்தால் ல அஸூமன்ன தாஸிஅ, நான் 9வது நாளும் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, ஆஷுராவுடைய தினத்திலும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிறை 9லும் நோன்பு நோட்பது சுன்னாவாக இருக்கிறது. எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நோன்பை நோட்பது சுன்னா. ஏன்? ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்பை நாங்கள் கட்டாயமாக நோக்க வேண்டும். இதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய வேலை பளுக்களை நாங்கள் முன்பின்னாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். மேலான பெரியார சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போன்றுதான் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கப்பலுடன் கரை சேர்த்த ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த பொழுது அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. மேலானவர்களே, இந்த அளவுக்கு அதிகமான நிகழ்வுகள் நடந்த, அதிகமான இஸ்லாமிய வரலாறுகள் நடந்த ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. அந்த நாளில் நாங்கள் கட்டாயமாக நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இதே நாளில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷஹீதாக்கப்பட்ட நாள். மேலானவர்களே, வரலாறு பெரிது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த நாள் ஆஷுராவுடைய தினம் 10வது நாளாக இருக்கிறது. முஹர்ரம் மாதத்தின் 10வது தினமாக இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணிலே ஷிபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு யஹூதியின் மூலமாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலை துண்டிக்கப்பட்ட ஒரு நாள் ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. மேலானவர்களே, இஸ்லாத்தையும் இஸ்லாமிய வரலாறுகளை நாங்கள் விளங்க வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் தெரியுமா? சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாலிபர்களின் தலைவர்.
அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் மேலானவர்களே ஒரு நாள் பூர்த்தியாக பேசலாம், ஒரு நாள் பூர்த்தியாக பேசலாம். மேலானவர்களே ஒரு சில விடயத்தை சொல்லுகிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி அஞ்சாத ஒரு வீரன், இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை குற்றுயிராக மதிக்கக்கூடிய ஒரு வீரர், ஏன் வீரனுக்கு பிறந்த ஒரு சிங்கம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன். மேலானவர்களே தாயுடைய சிறு வயதில் தாயை இழந்து தந்தையுடைய அர்ப்பணிப்பிலும் அந்த வீரத்திலும் வளர்ந்த ஒரு வாலிபர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தாய் எத்தனையாவது வயதை வஃபாத்தானார்கள்? மேலானவர்களே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 6 வயது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்தை விட்டு பெறுகிறார்கள். 6 வயதில் தாயை இழந்தவர்கள், 6 வயதுக்கு பின்னர் ஹுசைனை வளர்த்தவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி ரலியல்லாஹு தஆலா. அலி யாரு? மேலானவர்களே வீரன், சிங்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு சஹாபி தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மேலானவர்களே இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை அவர்கள் தன்னுடைய குற்றுயிராக பார்க்காமல் இஸ்லாம் என்று வந்துவிட்டால், முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால், யாராக இருந்தாலும் சரி, ஹலீஃபாவாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருடன் நேருக்கு நேராக போட்டி போடக்கூடிய, யுத்தம் செய்யக்கூடிய, தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மேலான பெரியார சகோதரர்களே, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய தினம். அதைத்தான் கர்பலா, கர்புன் பலாஉன், சோதனை பீடம், சோதனை நடந்த ஒரு இடம், சோதனை தளம் என்பதாக நாங்கள் வரலாற்றிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷஹீதாக்கப்பட்ட இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் எதிர்நோக்க இருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும். எந்த அளவுக்குண்டா வரலாற்றுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், 3 நாள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்தில் தன்னுடன் இருந்தவர்களுடன் கிட்டத்தட்ட 72க்கு மேற்பட்ட நபர்களுடன் 3 நாள் உணவில்லாமல், 3 நாள் சாப்பாடு இல்லாமல், 3 நாள் எந்த ஒரு தண்ணீரும் இல்லாமல், தன்னுடைய தொண்டை குழிக்குள் எந்த ஒரு வஸ்துவும் செல்லாமல் அவர்கள் சூழப்பட்டிருந்தார்கள். யகூதிகளின் மூலமாக முற்றுகையிடப்பட்டிருந்தார்கள். மேலானவர்களே வரலாற்றுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைய தினம் நோன்பாளிகளாக இருந்தார்கள். அன்றைய தினம் நோன்பாளியாக இருந்தார்கள். இன்னும் ஒரு கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது, தாரிக் திமிஷ்கி என்று சொல்லக்கூடிய கிதாபிலே வருகிறது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 நாள் நோன்புடன் இருந்தார்கள். மேலான பெரியார சகோதரர்களே அந்த அளவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யகூதிகளால் சூழப்பட்டிருக்கிறார்கள், முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள். உயிர் செல்வதற்கு, உயிர் பிரிவதற்கு, இந்த உலகத்தை விட்டும் பிரிவேன் என்று தெரிந்தும் இருக்கிறார்கள். அப்பொழுதும் இந்த நோன்பை நோட்டார்கள் என்றால் நாங்கள் இந்த நோன்புடைய விடயத்தில் எந்த அளவுக்கு கரிசனை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு இதனை நாங்கள் பேணி பாதுகாக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆக மேலான பெரியார சகோதரர்களே இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் கண்ணியமான ஒரு மாதமாக பார்க்க வேண்டும், விளங்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதம் வெறுமினே கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு என்னுடைய தான் விரும்பக்கூடிய உலகத்துடைய ஆதாயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் அல்ல. மேலானவர்களே இது என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், இஸ்லாத்துடைய முதல் மாதம், என்னுடைய வருடம் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் இருந்து நான் ஒரு முஸ்லீமாக, நான் ஒரு உண்மையானவனாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்கு தகுதி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற ஒரு உறுதியை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆதலால் இந்த மாதத்தை நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதமாக கழிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் என்னென்ன பாவம் செய்கிறோமோ அந்த பாவங்கள் அனைத்தை விட்டும் தூரமாக
ஆகுவோம். பொய் சொல்லுகிறோமா, ஏமாற்றம் செய்கிறோமா, வியாபாரத்தில் மோசடி செய்கிறோமா, எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் நோவினை செய்கிறோமா? மேலானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனைத்தையும் விட்டும் தூரமாக ஆகுவோம். இதே தினத்தில் நான் என்னுடைய உயிர் இந்த இடத்திலோ அல்லது இந்த மாதத்திலோ அல்லது இந்த வருடத்திலோ என்னுடைய உயிர் நீங்குமாக இருந்தால் சொர்க்கத்துக்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறேனா என்பதை நாங்கள் உணரக்கூடிய ஒரு கட்டாய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆக மேலானவர்களே, உறுதியாக நியத்து வைப்போம். இந்த மாதத்திலிருந்து இந்த வருடத்திலிருந்து நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிறேன். என்னுடைய வியாபாரத்தில் நான் மோசடி செய்ய மாட்டேன். இதற்கு பின்னர் நான் பொய் சொல்ல மாட்டேன். என்னுடைய குடும்பத்தார்கள் யாரை விட்டும் நான் துண்டிப்பாக இருக்கிறேனோ அனைவர்களுடன் நான் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறேன். குர்ஆனுடன் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறேன். குர்ஆனுடன் என்னுடைய வாழ்க்கையை நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன். மேலானவர்களே, இல்மை படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இந்த உலகத்திலே வாழுகிறேன். அல்லாஹ்வையும் ரசூலையும் விளங்கக்கூடியவனாக இந்த உலகத்திலே நான் இருக்கிறேன். இதுக்கு பின்னர் என்னுடைய பட்டோலைகளில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு இடத்திலும் பாவத்துடைய கரை கூட எழுதப்படக்கூடாது என்ற உறுதி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். மேலான பெரியார் இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறதே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஒரு அடியான் அடைந்து விட்டானாக இருந்தால் அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டான் என்று சொன்னார்கள். ஆக மேலானவர்களே, இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியமான ஒரு மாதமாக பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக ஆக்குவோம். நாங்கள் தௌபா செய்வோம், தௌபாவின் பக்கம் மீளுவோம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னி பக்கம் மீளுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தையும் இஸ்லாத்துடைய அவனுடைய குதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனைத்து விதமான சுன்னாக்களையும் நானும் கற்றுக்கொள்வோம். என்னுடைய சிறார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இந்த இஸ்லாத்தில் உறுதி உள்ளவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக இந்த உலகில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ சங்கியான மாதம் என்று எந்த மாதத்தை வரையறை செய்திருக்கிறாயோ, தன்னுடைய மாதம் என்று எந்த மாதத்தை நீ குறிப்பிட்டிருக்கிறாயோ அந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய மாதத்திலே நாங்கள் கால் வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். சீதவிகளாக நல்லவர்களாக எங்கள் அனைவர்களை மாற்றிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். அனைத்து குற்றம் குறைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், இரவிலும் பகலிலும் பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், தனிமையிலும் கூட்டாவும் பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், அனைத்து பாவத்துக்காக வேண்டியும் உன்னிடத்திலே தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்திலே கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்திலே மன்றாடுகிறோம் யா அல்லாஹ். எங்களை சீதவிகளாக நல்லவர்களாக யா அல்லாஹ் நீங்கள் அனைவர்களை மாற்றிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் நீ விரும்பக்கூடிய நல்ல அடியார்களாக அந்த உலகத்திலே வாழ வைத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த அடியார்களாக மாற்றிவிடு யா அல்லாஹ். தன்னுடைய வியாபாரத்திலும் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய நடவடிக்கைகளிலும் நீ விரும்பாத செயற்பாடுகளை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய அடியார்களாக எங்கள் அனைவர்களை மாற்றிடு யா அல்லாஹ். சுவர்க்கத்துக்கு தகுதியான சீதேவிகளாக எங்களை அனைவர்களை மாற்றிவிடு யா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.